ஏமா பாத்தா படிச்ச மாதிரி இருக்க, கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாத உனக்கு? யாரும் இல்லாத வீட்ல நீ பாட்டுக்கு வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. இல்லக்கா, நாங்க வாசல்ல நின்னு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தோம். யாருமே வராம இருந்தீங்க. ஏத்தி வச்ச விளக்கு வேற அணையிற மாதிரி இருந்துச்சு. அதனால அத நல்லா எரிய வைக்கலாம் தான் உள்ள வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. விளக்க எரிய வைக்கலான்னு எங்க வீட்டுக்குள்ள வந்தியா? ஏமா அடுத்து உங்க வீட்டுக்குள்ள வந்து விளக்கு ஏத்தன, விளக்க எரிய வச்சேன்னு உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்க. எங்க வீட்டுக்குள்ள வந்து விளக்கு ஏத்துறதுக்கு நீ யாருமா? அம்மா, அது நான் விளக்கேத்தலமா. நீங்க சாமி கும்பிட்டு விளக்கேத்தி வச்சிருப்பீங்க. அதான் அது அணைஞ்சிட கூடாதேன்னு திரிய நல்லா தூண்டி விட்டு எரிய வச்சேன். சும்மா நிறுத்துமா, நீ முதல்ல வெளியில போ. என்னம்மா நீங்க என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறீங்க? முதல்ல நாங்க என்ன சொல்ல வரோம்? ஆனா நிறுத்துமா, நீங்க என்னத்த சொல்றது, நான் என்னத்த கேக்குறது? எனக்கு கோலம் போட தெரிஞ்சிருக்கு. எல்லாம் இந்த அகிலாவோட வேலை. அவளுக்கு வேற வேலையே கிடையாது. நீ வா, கண்ட இடத்துல கோலம் போடுறது, கண்ட இடத்துல விளக்கேத்துறது. என்ன ஆனந்தி இது? அந்த அம்மா இப்படி கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாம நம்ம கிட்ட இவ்ளோ கடுமையா பேசுறாங்க. அந்த விளக்கு அணையிற மாதிரி இருந்துச்சு, அதான் தெரிய தூண்டி விட்டு எரிய வச்சேன்னு நீயே சொல்லிட்டியே. இவ்ளோ தூரம் நீ சொல்லியும் அந்த அம்மா ஏன் இப்படி கோச்சுக்கிறாங்க? அத விடுங்க அண்ணி. நான் தரைய பத்தி பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு வார்த்தை கூட பேச விடாம நம்மள வெளியே அனுப்பிட்டாங்களே. ஆமா ஆனந்தி, முதல்ல இவங்க யாரு? அன்னைக்கு நாம வந்தப்ப இந்த அம்மா அங்க இல்லையே, வேற ஒரு அம்மா தானே அங்க இருந்தாங்க. அவங்க எவ்வளவு தன்மையா பேசினாங்க. ஆனா இவங்க யாருன்னே தெரியலையே ஆனந்தி. நாங்க இன்னைக்கு எதுவும் சமையல் ஆர்டர் கொடுக்கலையேமா. இது சமையல் ஆர்டர் விஷயம் இல்லம்மா. நாங்க வேற ஒரு விஷயமா வந்திருந்தோம். வேற என்னமா விஷயம்? நீங்க ஒரு பாரம்பரியமான தறிய விலைக்கு வாங்கிருக்கீங்கல்ல? ஆமாமா, என் பையன் கூட ஒரு தறி பற்ற வச்சிருக்கான். என் பையனோட தறிக்காகத்தான் நான் அதை வாங்கினேன். நீங்க வாங்கினது எங்களோட தறிமா? ஓஹோ, அப்படியா? நீங்களும் தறிதான் வச்சிருக்கீங்க?